இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நம்முடைய நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை பார்ப்போம். காலை பிரகாரத்தில் காத்திருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் ஒரு நாளை நம்ம வாழ்க்கையில் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள நாளாய், ஒரு மகிமையின் நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய், இந்த 13வது நாளில் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் அப்பா நமக்கு துதிக்கிறோன்னு சொல்லி அந்த தேவனுக்கு நன்றி பலிகளை, நம் ஸ்தோத்திர பலிகளை, நம் துதி பலிகளை அவரை எடுப்போம். ஸ்தோத்திரங்கள் தாவே அப்பா, நாங்கள் துதிக்கிறோமே 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 துதிக்கிறங்க தாவே. நீ பெரியவர் துதிக்கிறங்க தா, நீ நல்லவர் என்பதை துதிக்கிறங்க தாவே. அப்பா, நீ கிருபை உள்ளவராய் இருப்பதனால நம்ம துதிக்கிறங்க தா, நீ இறக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறதுனால தாவே நாங்களுமே துதிக்கிறங்க தாவே. அப்பா, நீ தயவுள்ளவர் ஆண்டவரை நாங்களுமே துதிக்கிறங்க தாவே. கிருபைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறங்க தாவே. ஆவியான தேவனை நாங்கள் துதிக்கிறோமே 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 துதிக்கிறங்க தாவே. முற்பிதாக்களின் தேவனை துதிக்கிறோமே 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 துதிக்கிறங்க தாவே. வாக்கு தத்தங்களை சொன்னவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. ஆதியும் அந்தவும் ஆனவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறங்க தாவே. அல்பாவும் மேகவும் ஆனவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறங்க தாவே. முதலும் கடைசியுமா இருக்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறங்க தாவே. இருக்கிறாகவே இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. அப்பா, வல்லமை உள்ள தேவனே துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. அண்ட சராசரங்கள் யாவையும் படைத்தவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. ஆசிரியர் சுவாசமுள்ள யாவற்றிங்க தாவே நீ உருவாக்கினதே துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. நாங்கள் ஜீவனோடு இருப்பதே உடைய கரத்தினுடைய வாழ்க்கைங்க தாவே. அந்த ஜீவனுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. வாழ்நாளெல்லாம் கலைகுந்து மகிழும்படி காலையில் உடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்க சொல்லுது. அப்பா, தாவீது சொன்னது மோசே சொன்னது போல தாவே இந்த கால வேலை வந்திருக்கிற அவருடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆகும்படியாக கர்த்தனை இறங்கி வருகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆபிரகாமை வழிநடத்தின தேவன் எங்களையும் வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. யாக்கோபோடு கூட இருந்த தேவன் ஆண்டவரே யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர் எங்க வாழ்க்கையை மாற்றி நீ ஆசீர்வதித்து வருகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோங்க தாவே. யோசேப்பை போல ஒரு கணிதரும் செடியாய் எங்களை உருவாக்கி வருகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களுள்ள இருள் வெளிச்சமாய் இருள் ஆண்டவரே வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியாக தாவே எங்க வாழ்க்கையை நீ வெளியேற்றி வருகிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறங்க தாவே. ஜீவனுள்ள கணிதரும் செடியாய் கர்த்தர் எங்களை உருமாற்றமடைய பண்ணுகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறங்க தாவே. நீ எதிர்பார்க்கிற கனிக வாழ்க்கையில் இருக்கும்படியாக தாவே. அப்பா, திருப்தி செய்கிற அந்த கனிக தாவுடைய பசியை ஆற்றுகிற அந்த கனி அப்பா தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற அந்த மதுரமான கனிகள் அந்த வாழ்க்கையில் இருக்கும்படியாக கர்த்தர்களை உருமாற்றம் அடைய பண்ணி வருகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறங்க தாவே. அப்பா, இறக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களுக்கு அப்பா அளவில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை நினைத்து வருகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அதிகாலை ஆராதனை கத்தாவை எங்களுக்கு ஆசுதமாய் நீ மாற்றி வருகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. இப்படி பாதத்தில் வந்த முதலாம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அந்த நாளுக்குரிய வார்த்தையை கொண்டு அந்த நாளுக்குரிய பிரசனத்தோடு கூட ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெடுகிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறங்க தாவே. அப்பா, ஒன்றுக்கும் அப்பிரயோஜனமான பிள்ளைகள் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை கத்தாவே நீ முன்குறித்து தெரிந்து கொண்டு கத்தாவுடைய ஆலயத்தில் நாட்டை வைத்து கத்தாவே இப்படி வார்த்தையை கேட்கும்படியாக வார்த்தையை தியானிக்கும்படியாக இப்படி சமூகத்தில் காத்திருக்கும்படியாக கத்தாவே எங்களுக்கு பலனையும் ஜீவனையும் கொடுத்தீரே. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறங்க தாவே. அப்ப அந்த பூமியில நாங்கள் விசேஷங்களா நிற்கும்படியாக இப்படி வார்த்தைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறங்க தாவே நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. எங்கள் ஜீவ காலம் எல்லாம் எங்கள் ஆயுஷ் நாட்கள் எல்லாம் தாவே இதை நாங்கள் கடைபிடித்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திற்கு தான் நேராய் ஓடு எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. இங்கு அங்கு பார்க்காதபடி கத்தாவே நியமிக்கப்பட்ட பாதையில சீராய் ஓடு நேராய் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக கிருபை கொடுப்பீராக கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. ஓ நித்திய ஜீவனை
கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. அந்த ரகசிய வருகையில கலந்து கொண்டு போக உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களை புத்தியுள்ள கன்னிகளாய் உருமாற்றம் அடைய பண்ணுங்க, புத்தியுள்ள கன்னிகளாய் எங்களை உருமாற்றம் அடைய பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கேற்ற பாவம் புத்தியுள்ள கன்னிகளாய் நிற்கும்படியாய், புத்தியுள்ள மனவாட்டியாய் நிற்கும்படியாய் எங்களை மெருகேற்றுங்க, மெருகேற்றுங்க, உருமாற்றம் பண்ணுங்க. எங்களை சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, எங்களை பசுத்தப்படுத்துங்க, பசுத்தப்படுத்துங்க. ஆவியானவருக்கு ஏற்ற சுத்தத்தை செய்கிற பாத்திரங்களா எங்களை உருமாற்றம் அடைய பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வருவது வீணாய் போகாதபடி ஆவியான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கத்தாவே இப்படி மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசுட்டி வருகிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் கத்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிற கத்தாவை சோதரிக்கிறோம். எங்களை அன்பாக நேசிக்கிற பசுத்த மக்கள் இதனால தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்ட கத்தாவை இந்த கால வேலை காமக நன்றியோடு துதிக்கிற கத்தாவை. இந்த மீண்டுமா இந்த 13வது நாளில் சமூகத்தில் வந்திருக்கிற கத்தாவை கத்த இந்த நாளில் எங்களுக்கு ஆசுதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையின் பிரசனங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட கத்தாவை. அதிகாலை தேடுகிறவங்க சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கை கத்தாவை இந்த நாளிலே மாறிட்ட கத்தா. அப்பா அந்த அதிகாலமே தேடி மரியாளுடைய கள்ளத்தில் ஓடி கத்தாவை தரிசித்தது போல கத்தாவை, உயிர்த்தெழுந்த தேவனை சந்தித்தது போல கத்தாவை, மரித்த இயேசுவை தேடி போன மரியாளுடைய வாழ்க்கை அதிகாலையில் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண முடியாது கிருபை செய்தது போல கத்தாவை. இந்த காலவேளை பாவம் தேடி வந்திருக்கிற கத்தாவை எங்க வாழ்க்கையில மறுத்த காரியங்கள் எல்லாம் கத்தாவை உயிர் பெற்று எழுபட்ட கத்தாவை. நாங்க எதெல்லாம் மறுத்து போய் இருக்கிறது கணிந்து வந்திருக்கோமோ கத்தாவை அதெல்லாம் இந்த நாள் உயிர் பெற்று அடையிட்ட கத்தாவை. உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்று எழுபட்ட கத்தாவை. உலர்ந்து போன எங்க வாழ்க்கை இந்த நாள் உயிர் பெற்று எழுபட்ட கத்தாவை. உலர்ந்து போன ஜெப வாழ்க்கை இந்த நாள் உயிர் பெற்று எழுபட்ட கத்தாவை. உலர்ந்து போன எங்களுடைய எல்லா காரியங்களும் இந்த நாளில் கத்தாவை உயிர் பெற்று சேனையாய் நிக்கட்டும் ஆண்டவரே. நமக்கு சோதனை ஐயா எங்களை ஒரு புதிய பலத்தினால் நெகட்டிவீராக ஆண்டவரே நமக்கு சோதனை ஐயா. உமக்கு நாங்கள் சேனையாய் எழும்ப கத்தங்கள் ஒவ்வொருவரையும் கத்தா பலப்படுத்துவீராக ஆண்டவரே நமக்கு சோதரிக்கிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் சாட்சியை எழும்ப கத்த கிருபை கொடுப்பீராக. கேட்கிற வசனங்கள் வார்த்தைக்கு கத்தாவை இதனால புதுப்பிக்கப்பட்ட கத்தாவை நமக்கு ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரலும் பொன்னான கத்தரப்படுகிற கத்தாவை உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு நாமத்தை வேண்டுகிறோம் பரிசுத்த மக்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இம்மட்டும் நம்மளை மறவாதபடி பாதுகாத்து வந்திருக்கார். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுதல் சொன்ன வாக்குறுதியின்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை மறவாதபடி அவருடைய பாதத்தில் வந்து காத்திருக்கும்படியாய், அவருக்கு துதி செலுத்தும்படியாய், நன்றி ஆராதனை செலுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவனுக்கு என்னை மறவாய் இயேசுநாதா உந்தந்த ஹேவால் என்னை நடத்த சொல்லி பழைய பாடத்தை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்தவர்களாய் அப்ப தேவ நாமத்துக்கு மகிமையாய் நன்றி சொல்லி பாடுவோம். மறவாய் சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவாய் சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இதனாலே ஸ்துதிக. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இதனாலே ஸ்துதிக. ஆபத்திலே அருளுரையே பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருளுரையே பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திர. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திர. பாசமின் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து.
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனே என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோ வல்லவன் புகலிடமே வரதிரஞ்சோ கையில் வல்லவன் புகலிடமே என்னை வருவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. என்னை வருவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். நீ அறியாயதும் நேரிடா என் தலைமுடியுமே நீரே. நீ அறியா தயவால் என்னை நடத்து. என்னை மறவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியே பலியாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியே பலியாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. என்னை மறவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். மறந்திடுமே நாமத்திலே மரணே எனக்காய் ஜெய கொடியே. மறந்திடுமே நாமத்திலே மரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. என்னை மறவாய் சுனாரா தயவால் என்னை நடத்து. என்னை ஒப்புவித்தேனே ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை ஒப்புவித்தேனே ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ வருகையிலே ஏழை என்னை எப்படியோ எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ வருகையிலே ஏழை சேர்த்திடுமே. பறந்திடுமே நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. அக்கினியே மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியே மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. நீர் அறியாயதும் நேரிடா என் தலைமுடியும் என் நினைரே. நீர் அறியாயதும் நேரிடா என் தலைமுடியும்
பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. ஆபத்திலே அருதுணையே பாதைக்கு நல்ல தெய்வமிலே. ஆபத்திலே அருதுணையே பாதைக்கு நல்ல தெய்வமிலே. என்னை மறவா இயேசுதான். அப்பா, எங்களை மறவாத தேவன் ஆண்டவர். நீர் ஒரு நாளும் மறவாத தேவன் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் ஆபத்தில் அருந்துணையாய் வந்தவர் நீர் ஆண்டவர். நீர் பாசம் என்மேல் வைத்ததுனால கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவர். தாயை போல எங்களை தேர்ச்சுகிற தேவன் நீர் ஆண்டவர். நீர் அறியாமல் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடைபெறாத ஆண்டவர். எங்கள் தலை முடியும் கத்த நீர் எண்ணுகிற தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிற தேவன் ஆண்டவர். எங்களை திக்கொற்றராய் கைவிடாத தேவன் ஆண்டவர். அப்போ அவருடைய தயவினால் எங்களை கூர்ந்து கத்தாவே எங்களை அரவணைத்து பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவர். பாசம் என்மேல் வைத்ததுனால கத்தாவே உமக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ்வோம் கத்தாவே. அப்பா, எப்படி வருகையில் ஏழைகளை சேர்த்துக் கொள்வீராக, எங்களை சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவர். எங்களை ஒரு மாற்றம் அடைய பண்ணுவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவர். உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம். இசையால வாசிக்கிறோம். இஸ்ரவேலே இவைகளை நினை, இஸ்ரவேலே இவைகளை நீனை. எதை நினைக்க சொல்ல? தாயின் கருள் உருவாக முன்னவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்தாரே, அதை நினைங்க. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்தாரே, அதில் நினைங்க. பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தாரே, அதை நினைங்க. இந்த காலவேளை அவர் அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தாரே, அதை நினைங்க. அதை நினைத்த வந்து நாம் அவர் எழுந்து நின்று யெகோவா ஷாலம் ஹல்லேலூயா, யெகோவா ஈரே ஹல்லேலூயா என்று சொல்லி தேவநாமத்தின் சாரோனின் ரோஜாவாம் பள்ளத்தாக்கின் லேலி புஷ்பமாம் அந்த தேவனுக்கு நாம் ஒரு விஷய ஆராதனை செலுத்தி அதனுடைய அடுத்த படிக்காக கடந்து செல்வோம். யெகோவா ஷாலம் ஹல்லேலூயா, யெகோவா நிசி ஹல்லேலூயா, யெகோவா ஷாலம் ஹல்லேலூயா, யெகோவா நிசியே ஹல்லேலூயா, யெகோவா ஈரே ஹல்லேலூயா, பரிசுத்த பிதாவே ஹல்லேலூயா, யெகோவா ஈரே ஹல்லேலூயா, பரிசுத்த பிதாவே ஹல்லேலூயா, 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 சாரோனின் ரோஜாவே ஹல்லேலூயா, லீலி புஷ்பமே ஹல்லேலூயா, சாரோனின் ரோஜாவே ஹல்லேலூயா, லீலி புஷ்பமே ஹல்லேலூயா, அழகு சிறந்தவரே ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா, அழகு சிறந்தவரே ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா, 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 நித்திரவாளே ஹல்லேலூயா, நிலத்தின் ஆவியே ஹல்லேலூயா, நித்திரவாளனே ஹல்லேலூயா, நிலத்தின் ஆவியே ஹல்லேலூயா, சத்திய ஆவியே ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியே ஹல்லேலூயா, சத்திய ஆவியே ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியே ஹல்லேலூயா, 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 சாரோனின் ரோஜாவே
ஹல்லேலூயா லில்லி புஷ்பமே ஹல்லேலூயா சாரோனி ரோஜாவே ஹல்லேலூயா லில்லி புஷ்பமே ஹல்லேலூயா அழகில் சிறந்தவரே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா அழகில் சிறந்தவரே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா 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 இந்த காலையிலே அழகில் சிறந்தவரே இயேசு கிறிஸ்துவே இரட்சகரே சாரோடு ரோஜாவே எங்கள் பரிசுத்த ஆவியானவரே யெகோவா ஷாலோமே யெகோவா நிசியே யெகோவா ஈரே யெகோவா ராபாவே எங்களை பலப்படுத்துவீராக ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த தேவ தேவாதி தேவனே அந்த ராஜாதி ராஜனே கத்தாதி கத்தாவே சாரோடு ரோஜாவே லீலை புஷ்பமே பள்ளத்தாக்கு லீலை புஷ்பமே சத்தியாவியானவரே பசுத்தாவியானவர் அழகில் சிறந்தவரே ஓ எங்களை இயேசு கிறிஸ்துவே மக்கு நன்றி நன்றி ஐயா நாங்களும் துதிக்கிறோம் ஐயா மக்கு நன்றி அப்பா மக்கு நன்றி ஆண்டவர் நீ எவ்வளவு சாடகப்பா சிறந்தவர் ஆண்டவர் நீ எங்கள் மேல் எவ்வளவு நினைவாய் இருக்கிறது அறிந்திருக்கிறங்க தான் உடைய பிரசனத்தை கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவர் எங்களை அழைத்த தேவனின் உண்மையுள்ளவர் ஆண்டவர் எங்கள் முன்னு குறித்த தேவன் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவர் நீ மட்டும் நடத்தி வருகிறதுக்காக நன்றி கடத்தப்படுத்த நாள் முதல் கொண்டு கத்தான் இந்த நாள் மட்டும் எங்களை கைவிடாதவராய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர் ஓ மக நன்றியோடு துதிக்கிறங்க தாவ மக்க சுத்த எங்கள் அன்பாக நேசிக்கிற பசுத்தமும் கிருபை நல்ல தகப்பன் ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவ சமூகத்தில் வந்தோம் துதித்தோம் ஆராதனை செய்தோம் தாவ எங்கள் பலிகளை மிக சுகந்த வாசனையாய் சேர்த்திருக்கிறங்க தாவ நீ சுகந்த வாசனையாய் நீ ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவர் இன்னும் ஆவியில் எங்களை பலப்பட துதித்தலை பலப்பட உமக்கும் எமக்கும் உள்ள இடையில கத்தாவும் இன்னும் சேர எதுவும் இடையில வராதபடி கத்தாவும் ஆவியானங்களை பலப்படுத்துவீராக இன்னும் புதிய ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா புதிய பலத்தால் எங்களை நிரப்புங்கப்பா புதிய வரங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர் ஆவிக்குரிய கனிகள் எங்கள் வாழ்க்கையில் நிரம்பட்டும் கத்தாவும் அப்பா நாங்கள் உமக்கென்று கத்தாவை கனி கொடுக்கிற ஜீவியத்தை கத்த எங்கள் வாழ்க்கையில கொடுப்பீராக ஆண்டவர் அப்பா அலைய பிரகாரத்தில் 2 கோடு நிறைய அத்தி பழங்கள் இருந்தது வேதத்தில் வாசிக்கிறோமே கத்தாவை அந்த அத்தி பழங்கள் அன்று ஒன்று கெட்டதாகவும் ஒன்று நல்லதாக நம்ம எங்கள் வாழ்க்கை ஆலய பிரகாரத்தில் ஒரு நாங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை கெட்டதா இல்லாதபடி கத்தாவை உமக்கென்று கனி கொடுக்கிற ஜீவிக்க கத்த எங்களை கிருபை கொடுப்பீராக ஆண்டவர் நீ எதிர்பார்க்கிற கனி எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் கத்தாவை இந்த கால வேலை ஒவ்வொரு நாளும் கத்தாவை எங்களை உருமாற்றம் அடைய பண்ணுங்க ஆண்டவர் எங்களை செதுக்குங்க ஆண்டவர் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவர் எங்களை பசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் இந்த 40 நாள் உபவாச நாட்களானது கத்தாம் எங்கள் வாழ்க்கை அது பிரயோஜனமாய் மாறட்டும் கத்தாம் வந்து ஏனோ தானோ வந்தோம் கடமைக்காய் வந்தோம் ஆண்டவருங்க எங்கள் வாழ்க்கையில கத்த ஒரு மாற்றத்தை காண கத்த எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக பின்னாளில பேசுகிற வார்த்தை கத்தாவை எங்களை ஒரு மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வரட்டும் கத்தாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு வாசிக்கிறவே கர்த்தாவே. நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த 40 நாள் முடியும் போது கர்த்தா நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய், ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய குணத்தோடு கூட, புதிய கிருபையோடு கூட, புதிய தாழ்ந்தோடு கூட அப்பா அந்த நாளை காண கத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. எஸ்தருடைய ஜெபத்தினால் காரியம் மாறுதலாய் முடிந்தது போல கர்த்தா எங்களுடைய ஜெபத்தினாலே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய கர்த்தனை கிருபை கொடுப்பீராக. கர்த்தருடைய கர்த்தரை ஒப்படைக்கிற கர்த்தாவே ஆவியானவரை நீ பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பசுத்தமும் கிருபையும் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதிக்கவும் பாடவும் மகிமைப்படுத்தவும் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு வரவும் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபை தயவுகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த 13ஆம் நாளிலே அதிகாலை வேளையிலே ஆண்டுடைய சுமத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஒரு இன்பமான நேரம் இது. தேவனுடைய சுமத்தில் காத்திருக்கிற இந்த நேரம் எந்த மனுஷனாலும் எந்த பிசாசின் கிரியைகளாலும் தடை பண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது பேரானந்தம். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவர் கொடுத்ததான இந்த வார்த்தையை கொண்டு நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அநேக நன்மைகளாலே அநேக வார்த்தைகளை கொண்டு தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18, 19. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆமென் ஆமென். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, being rooted and grounded in love, being rooted and grounded in love, may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. Hallelujah. Hallelujah. அன்பிலே நீங்கள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, ஒன்று வேரூன்றணும், இன்னொன்று நிலையாய் நிற்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முருங்கை மரம் எவ்வளோதான் பெருசாக வளர்ந்தாலும் ஒரு சின்ன காத்தடிச்சாலே கீழே விழுந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் வனாந்திரத்திலே வளருகிற பனைமரம், தண்ணீர் ஆதரவே இல்லாமல் வளருகிற பனைமரம், அதை அசைப்பது மிக கடினம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனுடைய வேர்களை ஆழம் வரைக்குமாய் சென்று அது நிலையாய் நிற்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அன்பிலே வேரூன்றுகிறவர்களாகியும் அன்பிலே
நிலை நிற்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மில அன்பு இல்லை அப்படின்னா தேவன் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. நான் அன்புல இருக்கிறேன், நான் அன்புல வேரூன்றி இருக்கிறேன், அதோடு நின்று விடாமல் சகல பரிசுத்தவான்களோடும் அவர்கள் எப்படி தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை அறிந்திருக்கிறார்களோ அதே விதமாய் நானும் கிறிஸ்துவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு இன்னதென்று நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அன்பானவங்க அதோட ஓகே இல்லை. தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம், we need to measure the love that he has showered upon us. நமக்கு அது தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. இன்னதென்று உணர்ந்து உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அல்லேலூயா. இந்த அன்பை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அன்பு தேவனுடைய அன்பு. ஆமென், அல்லேலூயா. நாம நேசிக்கிறது மாதிரி அவர் நம்ம நேசிக்கல. நாம நல்லவங்களா பார்த்து நேசிப்போம். அல்லேலூயா. நம்முடைய அன்பு எல்லாமே நமக்கு ரொம்ப பிரியமானவங்களை பார்த்து தான் நேசிப்போம். நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். யார் நம்ம இடத்தில் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு எப்படி தெரியுங்களா? நான் பாவியா இருக்கையிலும் என்னை நேசித்த அன்பு, நான் துரோகியாய் வாழ்ந்த போதும் என்னை நேசித்த அன்பு, நான் எத்தனா இருந்த பொழுதும் என்னை நேசித்த அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை உணர்ந்து, அல்லேலூயா, இந்த அன்பினுடைய மெஷர் நீங்க உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள். அல்லேலூயா. எந்த அறிவை நம்மளால புரிந்து கொள்ள முடியாதோ அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு நீங்க வல்லவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய அன்பு யாராலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அவருடைய அன்பை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவிகள் மேல் அதிகமாய் அன்பா இருக்கிறார். நல்லவங்க மேல அவர் அன்பா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, நான் பாவிகளை நேசிக்கவே வந்தேன் அப்படின்றாரு. அவர்களை மீட்டுக் கொள்வதற்காகவே வந்தேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரே இவன் நல்லவன், ஆண்டவரே இவன் கூட இருங்க, ஆண்டவரே இவனுக்காக நான் வரல, பாவிகளை நேசிக்க பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய அன்பை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பிலே வேரூன்றுகிறவர்களாக இருக்கணும், அன்பிலே நிலை நிற்கிறவர்களாக இருக்கணும். சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கணும், அதை உணர்ந்து கொள்ளணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாயும் மாறணும். அல்லேலூயா. இதுலயே ஒரு 4 டாபிக் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியா எடுத்து பேசலாம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அன்பிலே வல்லவர்களாய் மாறுங்கள். Be strengthened in your love. அன்பிலே வல்லவர்களாய் மாறுங்கள். தேவனுடைய அன்பு என்னதென்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நம் மாறணும். அப்போதான் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதற்கு பின்னாடி அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தையும் தனது கனத்தையும் வல்லமைகளையும் மேன்மைகளையும் மகிமையிலும் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய அன்பு என்னதென்று நமக்கு தேவனுடைய அன்புனாலே யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனே அவன் கெட்டு போகாமல் அவனை நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகில் அன்பு கூர்ந்தார்.
This is the way how God loved. Hallelujah. Hallelujah. For God so loved the world, He gave His one and only begotten Son. அப்போ அந்த பிதாவுடைய அன்பை யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவருடைய அன்பு இவ்வளோதான் மெஷர் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விலக்குகிற தேவன், பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் அவருடைய இரக்கங்கள் உயர்ந்திருக்கிறது, அவருடைய கிருபைகள் உயர்ந்திருக்கிறது, அவருடைய அன்பு உயர்ந்திருக்கிறது, அவருடைய நீதி உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. How high His love is. We need to understand what kind of love He has poured in us. எவ்விதமான அன்பினாலே நம்மை நேசித்திருக்கிறார், நம்மேல் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாத்திரம் இன்றைக்கு அன்பிலே வல்லவர்களாய் மாறும்படியாய் தேவ ஆவியானவர் ஊற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை அன்பிலே வல்லவர்களாய் மாறணும். அல்லேலூயா. எந்த தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் யாருமே உணர முடியாதோ அந்த அளவுக்கு நாமும் அன்பாய் மாறணும். எந்த தேவனுடைய அன்பு அறிவு கெட்ட முடியாத ஒரு அன்பா இருக்கிறதோ அவ்விதமாய் நம்முடைய அன்பும் அவ்வளவாய் பெருக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 1 வாசிக்கிறோமே, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதுல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், தேவனுடைய அன்பை நம்ம தியானிக்கிறோம். ஆலயத்தில் வந்து அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடும்பொழுது அப்படியே உணர்ந்து, ஆண்டவரே இன்னும் அதிகமாக நேசிப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம், நம்ம பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. லைக் a tree that is planted by the waters. அது நீரோரங்களில் வேரூன்றி வளர்கிற ஒரு மரத்தை போல. அல்லேலூயா. அல்லேலூயா. எது அந்த நீரோடை அப்படின்னா தேவனுடைய அன்பு, அந்த சிலுவையின் நிழல், அவருடைய அன்பு என்கிற அந்த ஊற்றின் அருகிலே நடப்பட்டிருக்கிற ஒரு மரம். அது என்ன செய்யும்? வேர்களை ஆழம் வரைக்குமாய் கொண்டு செல்லும். அது வேர் பற்றி நிலை நிற்கும். அல்லேலூயா. அது வேர் பற்றி நிலையாய் நிற்கிறதற்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை, அவைகள் கனிகள் கொடுக்கிறதா இருக்கும், அவைகள் செய்வதெல்லாமே வாய்க்கும். தேவனுடைய சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எப்ப என் வாழ்க்கையில வரும்னு தெரியுங்களா? நான் அன்பிலே வல்லவராய் மாறும் பொழுதுதான். என் வாழ்க்கை தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். John chapter 13 verse 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 6ஆம் அதிகாரம் 47-48 வசனத்துல வாசிக்கிறோம். சாரி, நீ உன்னை நேசிக்கிறதை போலவே பிறரையும் நேசிப்பாயாக. Love others the way how you love yourself. நீ உன்னை எப்படி நேசிக்கிற அவ்விதமாய் பிறரையும் நேசிப்பாயாக. ஆனா இங்க ஆண்டவர் ஒரு புதிதான ஒரு கற்பனை, ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்படி? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். தேவன் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதே அன்பு நாம் பிறர் இடத்தில் காண்பிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு என் மூலமாய் வெளிப்படணும்.
இந்த பாத்திரத்தில் இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு அந்த பாத்திரத்தில் அந்த கற்சாடிகளை கொண்டு வந்து ஆண்டவர் தண்ணீரை ஊற்றினார் அப்படின்னா, அதை ஊற்றிட்டு அப்படியே விட்டுறல. அது திராட்சை ரசமாக மாறிடுச்சுப்பா அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லலை. அதை மொண்டு கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க, அதை அவங்க டேஸ்ட் பண்ணட்டும். டேஸ்ட் பண்ணும்பொழுது தான் முன்பு கொடுக்கப்பட்ட ரசத்தை பார்க்கலும் இது இன்னும் அதிக ருசி உள்ளதாக இருந்தது என்று கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள என் பாத்திரத்தில் ஆண்டவர் ஒரு கிருபை ஊற்றுகிறார், அன்பை ஊற்றுகிறார், தயவை ஊற்றுகிறார், சமாதானத்தை ஊற்றுகிறார் அப்படின்னா அதை மொண்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அநேகர் அதை ருசிக்கும்படியாக கொடுக்கணும். அல்லேலூயா. நான் அன்பானவன், நான் அன்பானவன், நான் அன்பானவன் எனக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. நான் என் பிள்ளைங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். பிள்ளைங்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி மோசமான ஆள் யாருமே கிடையாது சொல்லுவாங்க தானே? ஆமாம். அம்மா சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைய நேசிக்கிற மாதிரி உலகத்தில் யாருமே நேசிக்கல. பிள்ளைங்க படி கேட்டால் அது ஒரு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இது நான் உங்கள் பிள்ளைங்க சொல்லணும். என் பையன் சொல்லுவான், பென்னு சொல்லுவான், பைத்தியம் நீ அப்படின்வான் பென்னு அவங்க அம்மாவை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க 2 பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, வாடி பூடி அப்படி தான் பேசிக்குவாங்க. அல்லேலூயா. அவங்க 2 பேரும் அம்மா பையன் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது தெரியுங்களா? அவர் என்னிடத்தில் அன்பாக இருந்தது போல நானும் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பாக இருக்கணும். தேவன் எவ்வளவு அன்பாக இருந்தாரோ அதே விதமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, தேவன் என்னில் அன்பாக இருந்தது போல நாமும் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். ஏன்? 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 Peter chapter 4 verse 8, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். Love covers many sins. Love others so that this love will cover many sins. Hallelujah, hallelujah. தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பு அதுதாங்க செய்தது. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அது மூடிற்று, என் பாவங்கள் எல்லாவற்றையும் அது மன்னித்தது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். In 1 Corinthians chapter 13 verse 13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Love is great than faith and hope. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. இது 3 தான் இப்போ நிலைத்திருக்கிறது. இது 3ல அன்பு தான் பெரியது. ஹல்லேலூயா. பாட்டு பாடுவோம், அன்பே பிரதானம். நம்ம நினைக்கிறோம் அது பிறர் கொடுக்கிற தானம் அப்படின்னு. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதத்தில் அது பிறருக்கு கொடுக்கிற தானமாக தான் இருக்கணும். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பே பெரியது, எல்லாவற்றை பார்க்கலாம் அன்பு தாங்க சிறந்து. எனக்கு ஆவியின் வரங்கள் இருக்கு, கனிகள் கொடுக்கிற எல்லாமே இருக்கு, ஓகே, அன்பு இருக்கா? அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய அன்பிலே நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 John chapter 4 verse 7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இந்த அறிவு கெட்டாத அன்பை உணரணும் அப்படின்னா நான் அன்புள்ளவனாய் இருக்கணும். அல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிறான். யாரு? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை. அப்ப யாரு அன்பா இருக்கிறாங்களோ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பினாலே பிறந்த ஒரு ஜனமா இருக்கிறோம்.
ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. Love is from God. தேவன் அன்பாய் இருக்கிறார். God is love. ஹல்லேலூயா. அவருடைய அன்பினால தான் இந்த பூமியே இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ நான் அன்புள்ளவனா இருந்தேன் அப்படின்னா அவருடைய அன்பு என்னன்னு என்னால உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அன்புள்ளவர்களாய் மாறுவோம். தேவன் நம்முடைய பாத்திரத்தை அன்பினாலே நிரப்புவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Hebrews chapter 12 verse 15 and 16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. கசப்பென்கிற வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினாலே அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை இழந்து போகிறார்கள். அவர்கள் தங்களையே அசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். எப்போ? கசப்பு என்கிற வேர் வரும் பொழுது. கசப்பு என்கிற வேர் எனக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். நம்மை நாமே தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயுமே கசப்பு இருக்கு. வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், உடன் பிறந்தவர்கள் இடத்துல, சபையில். ஹல்லேலூயா. யாரு மேல கசப்பு இல்லை, எல்லார் மேலேயும் கசப்பு. ஆனால் அந்த கசப்பின் வேர் முளைத்தெழும்பு அப்படின்னா அது கலகத்தை கொண்டு வரும். இந்த கசப்பு அப்படியே அன்புக்கு ஆப்போசிட்டான காரியம். இது வந்துருச்சு அப்படின்னா நம்மை நாமே தீட்டுப்படுத்திக் கொள்கிறோம், அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. இதை சொல்லலாமான்னு தெரியல, இல்லை வேண்டாம். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, கசப்பு என்கிற வேர் நமக்குள்ளே முளைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடமை. அதுக்கு என்ன செய்யணும்னா அன்பு, 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 அன்பு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அன்பா இருங்க. அடிச்சாலும் பரவாயில்ல, அன்பா இருங்க. குத்துனாலும் பரவாயில்ல, அன்பா இருங்க. அல்லேலூயா. அவருடைய அன்பு சிலுவையில் தொங்கும் போது எல்லாரும் பரிகாசம் பண்ணும்போது கூட அவர் சொல்ல, ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க, தயவாய் இவர்களை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவருடைய அன்பு அங்கு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிற அந்த நேரத்தில் கூட வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவனுடைய உன்னத அன்பினாலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது சகல பரிபூரணத்தினாலும் நம்மை நிரப்பி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இதன்படி நடப்போமே ஆனால், தேவனுடைய அன்பு நம் மூலமாய் வெளிப்படுமே ஆனால், ஆண்டவர் நம்ம எதற்கு கம்பேர் பண்ணுவார்? ஒரு மனுஷன் கற்பாறையின் மேலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு அதிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிற ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். பெருங்காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், என்ன புயல் அடித்தாலும் அது அசையாது நிலைத்திருக்கிற ஒரு வீட்டை போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல ஒரு சின்ன யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கசப்பு வந்துடும், கோபம் வந்துடும், அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருவோம், சபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான். நான் ஏதோ பரிசுத்த மாதிரி, நான் ஏதோ பயங்கர அன்பாக இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் இங்கே முன்னாடி நின்று பேசுகிறதுனால இவன் உண்மை நான் ரொம்ப அன்பாக இருக்கிறான் போல அப்படின்னு இல்லை. நான் பாவிலும் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. கசப்புனா எனக்குள்ள அவ்வளோ கசப்பு, வெறுப்புனா அவ்வளோ வெறுப்பு, கோபம்னா அவ்வளோ கோபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு தான் பேசுகிறார், என்னை குறித்து தான் ஆவியானவர் பேசுகிறார். உனக்குள்ள அந்த கசப்பின் வேறு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ இன்றைக்கு இந்த அன்பு என்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, இதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது தான் தேவன் நம்மை அன்பிலே வல்லவர்களாய், நிலைநிற்கிறவர்களாய், வேரூன்றுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் வார்த்தையை செய்கிறவர்களாய், கேட்ட வார்த்தைகளை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு அநேக பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய அன்பு இன்னதென்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறுங்கள், வல்லவர்களாய் மாறுங்கள். இன்றைக்கு அன்பை அறிந்து கொள்ள, தேவனை அறிந்து கொள்ள, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள தேவன் நம்மை வல்லவர்களாய் மாற பண்ணணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பாத்திரத்தை அவர் அன்பினாலே ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் அன்பினாலே நிறைந்திருக்கட்டும், தேவ அன்பினாலே நிறைந்திருக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயம் தேவ அன்பினாலே நிரம்பட்டும், என் உள்ளம் தேவ அன்பினாலே நிரம்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சிந்தை எல்லாம் தேவ அன்பால நிரம்பட்டுமே, என் கிரியைகள் எல்லாம் தேவ அன்பால நிறைந்திருக்கட்டுமே. ரிம நபன சந்த லகத நதி அந்த ரதனமே. அன்பிலே வேரூன்றி நிற்கிறவர்களாக எங்களை மாற பண்ணுங்க. தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக எங்களை மாற பண்ணுங்க. அன்பிலே வல்லவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அன்பை விட்டு விடாதபடிக்கு, கசப்பு வராதபடிக்கு, கசப்பின் வேர்கள் முளை தெழும்பாதபடிக்கு, அநேக குற்றங்களை சொல்லுகிற அந்த கசப்பின் வேறு எங்களுக்குள்ளே முளை தெழும்பாதபடிக்கு அதை வேரோடு கூட பிடுங்கி எடுக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திடுங்க, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்களையே வஞ்சிக்கிறதே. கசப்பு என்கிற வேறு எங்களை வஞ்சிக்கிறதே, கசப்பு என்கிற வேறு எங்களை அசுத்தப்படுத்துகிறதே, கசப்பு என்கிற வேர் தேவனுடைய கிருபையை இழந்து போக பண்ணுகிறதே. ஷபர் அதியந்த ரதனமே. அற்ப காரியங்களுக்காக, அற்ப பிரயோஜனமான காரியங்களுக்காக தேவனுடைய அன்பை கொச்சைப்படுத்த
நடத்துகிற தேவனுடைய அன்பை விட்டு விலகுகிறவனாய் நான் இராமல் ஆண்டவரே உங்க அன்பிலே நிலை நிற்கிறவனாக, உங்க அன்பிலே வேறொன்று நிற்கிறவனாக எங்களை இந்த நாளிலே மாற பண்ணுவீராக. தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. விசுவாசத்தின் நம்பிக்கை பார்க்கலும் அன்பே பெரியது என்று வாசித்தோமே, அந்த அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனை அறிந்திருக்கிறான் என்று வாசித்தோமே. அன்பினாலே பிறந்தவன் எவனு தேவனை அறிந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே ராஜா நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் அன்புள்ளவர்களாய் மாற, உம்முடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்திடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வடியுதே, இயேசுவை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. நீர் மறுமழையாலே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. நீர் மறுமழையாலே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஒரு விசை கூட என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. நீர் மறுமழையாலே என்னுள்ளம் பொங்குதே, பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. They're singing and dancing since Jesus made me whole. Folks don't understand, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. நீர் மறுமழையாலே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 என்னுள்ளமே என்னுள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த அன்பன் பாவம் நீங்கிச்சே, அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கிச்சே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மீண்டும் ஒரு விசை கூட சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உள்ளம் தேவனுடைய அன்பினாலே பொங்கட்டும், தேவ தயவினாலே பொங்கட்டும், கிருபையினாலே பொங்கட்டும், இரக்க குணத்தினாலே பொங்கட்டுமே, நிரம்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தைகளின்படியே எங்களை நிரப்பி, இந்த பாத்திரங்களை உம்முடைய அன்பினாலே, தேவனுடைய அன்பினாலே நிரப்பி நீர் ஆசீர்வதித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உங்க பொற்கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, நீர் ஆட்கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் இந்த ஜெபத்தை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும், இந்த நாளில் நடைபெறுகிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அருள முடியாது. சோ ரமேஷ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சோத்திரம் ஆண்டவரே, எங்களால் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இது இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்முடைய அன்பை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தயவுக்காக நன்றி தகப்பனே. இந்த அன்பின்படி நாங்கள் வாழாமல் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நிறைய பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்தருளுங்க. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் கேட்கிற ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.